தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன, ஆனா பாவம் தமிழ்நாட்டுலதான் நிறைய பேர் நல்லா இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? அதுக்கான காரணம் என்னத்த சொல்றது, நாளைக்கு தான் விஜய் பிரச்சாரம் பண்ண போறாருல. ஓஹோ, அப்படின்றீங்களா? ஆமா, நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு. பாவம் நிறைய பேர் தூக்கத்துக்கு எடுத்து நீங்க நைட்ல இருந்தே உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தீவிரமா படிச்சு எழுதி எப்படி பேசுறது, எப்படி வைக்கிறது, எப்படி வைக்கிறது, நரேட்டிவ் செக் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்ப இருந்தே பாவம் நைட்லாம் தூங்காம நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து அண்ணாச்சி கடையில இந்த நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட்டு ஸ்டாக் இல்லையாமா, நிறைய பேர் வாங்கிட்டு போய் உட்காந்து பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுத்து இருக்கிறாங்க விஜய் டிமரி பண்ணுவதற்காக. அதையும் பார்ப்போம். ஆமா, சோ அதனால பாவம் நிறைய பேர் நல்லா இல்லாம இருக்கிறாங்க. தூக்கத்தை தொலைச்சிடாங்கப்பா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு தான் விஜய் பேச போறாரு. தாராளமா நாளைக்கு உட்காந்து நரேட்டிவ் செட் பண்ணுங்க. சரி சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் விஜய் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம். நாளையில இருந்து இப்ப நம்ம பேசுகின்ற இந்த நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி. நாளைய தினத்துல செப்டம்பர் 13ஆம் தேதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க போகின்றார். அதனால விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு. ஓஹோ, இந்த அறிக்கை வந்து அதிகார வர்க்கங்களை வந்து சப்புன்னு குடுக்கிற மாதிரியே இருந்திருக்குது, சில விடயங்களை சுட்டி காட்டுற மாதிரி இருந்திருக்குது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்குது. மொத்தமாக இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு. அப்படியா? அந்த அறிக்கையில வழக்கம் போல எல்லாரும் பாதுகாப்பாக வரணும், நாளைக்கு நம்ம பிரச்சாரங்களை மேற்கொள்ள போறோம், ஒரு கட்டுக்கோப்பா வரணும் அப்படின்ற மாதிரி அஸ் யூஷுவல் எல்லாருமே தன்னுடைய தொண்டர்களுக்கு தெரிவிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கையில பர்டிகுலரா ஒரு சென்டென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சென்டென்ஸ் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து. அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. உண்மைதானே? யாரை பார்த்து சொல்றாரு? திமுக பார்த்து சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பார்த்து சொல்றாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே இது போன்ற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் மேற்கொண்டது கிடையாது அப்படின்றத பதிவு பண்றாரு. திமுகவுக்கு மட்டும் சொல்லல, அதாவது வந்து பார்த்தோம்னா ஜனநாயக சக்திகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஜனநாயகத்தை மட்டுமே விரும்பக்கூடிய தலைவர்கள் கட்சிகள் இன்னைக்கு இருக்கிறது இல்லையா, அவங்களும் நீங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை கொடுக்குறாங்க. நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன், 2 மாநாடு நடத்திருக்கிறேன், மக்கள் சந்திக்கிறதுக்காக நான் வந்து ஒரு என்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறேன். ஆனா இந்த பிரச்சாரத்தை ஒடுக்குவதற்கு ஒரு பாசிஸ்ட விட மிக உச்ச பாசிஸ்டா இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. விஜய் சொல்றாரு, நீங்களும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? ஆமா ஆமா, இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிஸ்டின் உச்சமா இன்றைக்கு இருக்கு அது ஒடுக்குமுறை என்பது. இதை நீங்க எல்லாம் பாருங்க, ஜனநாயக சக்திகள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு மட்டும் சொல்லல, மக்கள் நடுநிலைவாதிகள் இருக்காங்க இல்லையா, அதேதான் நடுநிலைவாதிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு தலைவர் வர்றார், ஒரு தலைவர் வந்து பிரச்சாரத்தாக வர்றார், அந்த தலைவருக்கு எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை. அதுல பார்த்தோம்னா ஏசி ஹோட்டல், இந்த மாதிரி ஹோட்டலே ரூம் தரக்கூடாதுன்னு விஜய்க்கு அது அதை நான் பார்க்கலையே. அப்படியா? இன்னைக்கு பிளாஸ் செய்தி போயிட்டு இருக்கு. சரி, ஒரு திருச்சி எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டிலே 2வது பெரிய நகரம் திருச்சியை சொல்றோம். அப்படியாப்பட்ட அந்த நகரத்துல வந்து பார்த்தோம்னா ஹோட்டல்ல தங்குவதற்கு கட்டுப்பாடு, அனுமதி மறுப்பு. ஆனா இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கையாளுகின்ற இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு இல்லையா, அதாவது விஜய் வந்து நம்ம எந்த அளவு கட்டுப்பாடு விதிக்கணுமோ கட்டுப்பாடு விதித்து தடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுக்காது அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நான் ஒரு தொண்டர் இருக்கேன் தலைவா, நான் வந்து ஒரு தொண்டர், எனக்கு பிடித்த ஒரு தலைவர் வந்து இருப்பாரு. இப்ப எனக்கு பிடித்த தலைவர் வந்து இவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இருக்கிறாரு. இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இது மாதிரி மக்களை சந்திக்க நான் வாரேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் வந்து என்னுடைய தலைவர் அவங்க தடை விதிக்கின்ற பொழுது எனக்கு எவ்வளவு பெருங்கோபம் வரும். அந்த பெருங்கோபத்தை நான் எப்படிலாம் வந்து தேர்தலை ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் இருக்குல்ல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கையாளுகின்ற இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒருபோதும் இவங்களுக்கு கை கொடுக்காது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. இல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% கை கொடுக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய நீங்க ஒடுக்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் வந்து சக்தி கூட ஆரம்பிக்கும். மக்களுடைய ஓட்டங்கள் வந்து விஜய நோக்கி நகரும். இவ்வளவு ஒரு ஒடுக்குமுறையா, இவ்வளவு ஒரு அட்ராசிட்டி நடக்குதா ஒரு தலைவருக்கு, தொண்டருக்கு இருக்கிற அந்த அதிருப்தி வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கும் பரவும். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து
ஒரு அரசியல் சக்தியாக பரிணாமிப்பதற்கு நீங்க வைக்கின்ற பரீட்சையாகத்தான் நான் பாக்கிறேன். இது பரீட்சையில வாய்ப்பு அவங்களே தூக்கி கொடுக்குறாங்க. வாய்ப்பே நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். திருமாவளவன் சொல்லுவாரு மேடைகள்ல, விடுதலை சிறுத்தை என்கின்ற பேர் இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது இந்த இயக்கத்தின் தோழர்கள் என்பதை தாண்டி காவல்துறையும் போலீஸும் தான் இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த போலீஸ் இடத்துல ஆளுகின்ற அரசாங்கத்தை நம்ம மறைமுகமா சேர்த்துக்கலாம் அப்படின்றத அண்ணன் மேடைகளை பல மேடைகளை சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு விஜய்க்கு பொருந்த போகிறது. ஒடுக்குமுறைக்கு எந்த அளவுக்கு நீங்க உள்ளாக்கப்படுகிறீர்களோ, காவல்துறையும் அரசும் திமுக அரசு ஒடுக்குமுறை கொண்டு வந்தீங்க என்றால் அது அவர்களே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். இந்த ஒரு லாஜிக் திமுகவுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. எனக்கு இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின்னா, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தா அந்த கொஸ்டின் இருக்குது. இப்ப இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறாங்களே, இவ்வளவு கட்டுப்பாடு, அதாவது பஸ் இது வாகனத்துல போறப்ப எந்திரிக்க கூடாது, உட்காரக்கூடாது, கை காட்டக்கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே, இத்தனை மக்கள் தான் வரணும், இத்தனை கார்கள் தான் பின்னாடி வரணும். அப்ப இவ்வளவு கட்டுப்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எதிரி இருக்காங்க இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை இவங்க விதிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைந்திருக்குமா? கட்டுப்பாடெல்லாம் விதிக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, இல்ல விதிச்சிருக்காங்க, தன்னுடைய கொள்கை எதிரிக்கே அவங்க விதிக்க தயங்குகின்ற பொழுது விஜய் அவர்கள் இவ்வளவு தூரம் கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவா, பாரதிய ஜனதாவுக்கு கட்டுப்பாடு விதிக்க மாட்டாங்க. நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கீங்க. இல்ல தலைவா, எங்க பிஜேபிக்கு ஒரு கட்டுப்பாடு விதிங்க வைப்போம். RSS பேரை நீ நடத்தக்கூடாதுன்னு ஒரு திமுக செய்ய முடியுமா? இல்ல அந்த பேரெல்லாம் நீங்க ஐடென்டிபிகேஷன் கொடுத்துட்டு நீங்க நேம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு பேரை நடத்துங்கன்னு சொல்றது துணிச்சல் இருக்கா? திமுக செய்ய முடியாது தலைவா. செஞ்ச பின்னாடியே ரைடு வந்துருவாங்க. நீங்க வேற. அது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த முருகன் மாநாடு இருக்கு இல்லையா, அந்த முருகன் மாநாடு இந்த மாநாடு நடைபெறக்கூடாது என்று வழக்கு தொடுத்தவர்கள் யார் பார்த்தோம்னா மக்கள் அதிகார கழகம். ஆமா, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தொடுக்கல. ஆமா, அதாவது இந்த சனாதன சிந்தனைகள் என்பது எங்களுடைய பெரியாரிய மண்ணுக்கு எதிரானது என்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த முருகன் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, வழக்கு தொடுக்கவில்லை. அந்த வழக்கு யாரு தொடுத்தாங்கன்னா மக்கள் அதிகார கழகம் தொடுத்தாங்க. அந்த மக்கள் அதிகார கழகம் தொடுத்த அந்த வழக்கு விவாதத்திற்கு வருகின்ற பொழுது, விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த விதமான டிஃபென்ஸும் பண்ணவே இல்லை, மறுப்பு தெரிவிக்கவில்லை. சரிங்களா? சோ நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம பிஜேபியை அவங்க ஒடுக்க முடியாது. அவங்க நேஷனல் லெவல்ல இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. இவங்க இங்க ஒடுக்கணும்னு நினைச்சோம்னா அவர் அங்க ஒடுக்குவாரு. இப்படி பல சிக்கல்கள் இருக்கு, அதனால பண்ண முடியாது. ஆனா ஏன் எடப்பாடி பண்ணிக்கலாம்ல? பிஜேபி பண்ணல தலைவா. எடப்பாடி ஊரா போறாரு, ரோட் ஷோ போறாரு, அதே லைட் போக்கஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஊர்ல ஒண்ணுமில்ல. இப்ப நம்ம போய்கிட்டு இருந்தேன், பல்லவட்டுல ஒரு போக்கஸ் லைட் பயங்கரமா போட்டுருந்தாரு. நிலக்கோட்டையில அதே ரேடியா செட்டு, இங்க என்ன செட் அமைப்போ அதே மாதிரி 10 பாயிண்ட்ல ஒரே மாதிரி போக்கஸ், ஒரே மாதிரி லைட், ஒரே மாதிரி ஸ்பீக்கர் பெட்டி. மக்கள் வெள்ளம் போனாங்க, எல்லாமே போனாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தாராளமா பிரச்சாரத்துக்கு போய்க்கலாம். ஆனா புதிதாக வருகின்ற கட்சிகள் போகக்கூடாது. ஆமா, நம்மளோட யாரும் வளர்ந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஐயப்பாடுகளா இருக்குது. இது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஜனநாயகத்துக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. இந்த சிக்கலை ஜனநாயக சக்திகள் தான் தீர்ப்பதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கும் ஒடுக்குமுறைகள் இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒடுக்குமுறை இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒடுக்குமுறை இருக்குது, மக்கள் அதிகார கழகத்துக்கு ஒடுக்குமுறை இருக்குது, அதே மாதிரி தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஒடுக்குமுறை இருக்குது. இதுல பின்ன யாரெல்லாம் ஜனநாயக சக்திகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே ஒடுக்குமுறை இருக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுடைய அந்த கேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த கேஸ்ல SFI மாணவர்கள் போராட்டம் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஒடுக்குமுறை விதித்தார்கள். இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் இருக்குது. இதெல்லாமே ஜனநாயக சக்திகள் ஓரணியில் இணைந்து குரல் எழுப்ப வேண்டும். ஆல்ரெடி அண்ணன் திருமாவளவன் குரல் எழுப்பியிருந்தாரு. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. சமூக வலைத்தளம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களா கிச்சன் காட்டி அவங்களா கிக்கி பிக்கி பண்ணி திடுறாங்க. ஒண்ணும் புரியலையே தலைவா. இது புது டேர்மா, இந்த வேர்டே ஒரு புது டேர்மா இருக்கு. புரியலையா? புரியல. இந்த டேர்ம் புதுசா இருக்கு. அப்டேட் வாங்க, எங்க மாதிரி ஒரு ஜெனரேஷனுக்கு நீங்க அப்டேட் வாங்க. வந்துடுறேன், சொல்லுங்க என்னன்னு. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களாம் என்ன விஜய் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவங்களா கிச்சன் காட்டி அவங்களா சிரிச்சுக்கிறாங்க. அவ எவ்வளவு பெரிய விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுதா? சனிக்கிழமை பிரச்சாரத்தை முடிச்சாரு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா எல்லாருக்குமே லீவு. அவவே கறிகஞ்சியை திண்டுபிட்டு விஜய் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் வச்சு செய்வான். ஞாயிற்றுக்கிழமை வாக்குல செய்வானா செய்ய மாட்டானா? கண்டிப்பா. விஜய் என்னென்ன போதாமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அடிக்கிறாரோ
அந்த அடிக்கிற ஒவ்வொரு போதாமையும் எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை சும்மா வேலை வெட்டியும் இல்லாம உட்காந்துக்கிட்டு சண்டே வந்து சும்மா ஜாலியா இருக்க போறானுங்க. இது தெரியாம நீங்க உங்களுக்கே கிச்சன் காட்டிக்கிட்டு சனிக்கிழமை வந்து பிரச்சாரம் பண்ண போறான்னு சொல்லி கிக்கி பீக் முடித்துறீங்க. நீ வாட சம்பளத்தை வாங்கினியா, வா என் பிரச்சாரத்தை பாரு, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இரு, நீ வாடி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. இந்த மாதிரி ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அவங்க சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த பிரச்சாரம் வந்து அடுத்த சனிக்கிழமை. இன்னொரு விஷயம் முடிச்சிடுறேன். அதாவது சனிக்கிழமை பிரச்சாரத்தை வச்சாங்க அப்படின்னா அடுத்த பிரச்சாரம் எப்ப? அடுத்த சனிக்கிழமை. 7 நாள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கிடையாது, 7 நாளை வச்சு அடிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் வந்து இந்தியாலே மிகப்பெரிய ஒரு ஐடி விங்கா வந்து இருந்துருக்கு. ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டாங்கன்னா கூட அந்த பதிவுக்கு மிஞ்சி போனா ஒரு 2000 லைக் 3000 லைக் தான் வரும். ஆனா விஜய் அவர்கள் ஒரு பதிவு போறாங்க அப்படின்னா அது வந்து மில்லியன் கணக்கில் கடந்து போகுது. செல்ஃபி அத்தனை பார்வையாளர்கள் கடந்து செல்லுது. அப்ப இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஒரு பிரச்சாரம் கொண்டாரு அப்படின்னா அந்த பிரச்சாரம் ஞாயிற்றுக்கிழமையும் போட்டு அடிப்பாங்க, வாரத்துல 7 நாள் போட்டு அடிப்பாங்க. அப்ப இதெல்லாம் தெரியாம நீங்க வந்து சும்மா இந்த விஜயகாந்த் இந்த அரசியல் பண்ணாங்க தெரியுமா, ஏதாச்சும் ஒரு குடிகாரே அந்த மாதிரி சொல்லி அரசியல் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி விஜயும் டிமெரிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, தவறான அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இது இன்னொன்னு சொல்லவா, இன்னொரு இந்த சனி ஞாயிறை எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச உளவுத்துறை சொன்ன காரணங்கள், அந்த இயக்கத்துல தோழர்கள் வந்து இந்த மாதிரி நாம கேட்டோம் என்ன தலைவா ஏன் சனி ஞாயிறை சூஸ் பண்ணியிருக்காருன்னும் போது அப்ப சொன்ன விஷயம் வந்து, அதாவது வந்து திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லா கல்லூரியுமே நடக்கிறது. பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் அது வரைக்கும் நடக்கிறது. சனிக்கிழமை ஆஃப் டே இருக்கும், அவ்வளோ அதுக்கு மேல இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போக்குவரத்து டிஸ்டர்பன்ஸ் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவங்க வந்து சனி ஞாயிறை வந்து சூஸ் பண்ணிருக்கா ஒரு தகவலையும் சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தானே? ஆமா அது கரெக்ட் தானே. அப்ப இதை வச்சு நீங்க கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு நீங்களாவே சிரிச்சுக்கிட்டு இது ஒரு காமெடின்னு நீங்களாவே சிரிச்சுக்கிட்டு அரசியல் பண்றீங்கன்னா உங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி. அதாவது போல 2010 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் அப்படின்னா அப்ப சமூக வலைத்தளங்கள் வந்து கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு குடிகாரன் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணாங்க நிறைய பேரு. அப்ப நீ ஃப்ரேம் செய்யப்பட்ட அந்த விவகாரம் என்பது பொய் என்று நிரூபிப்பதற்கு இங்க சமூக வலைத்தள அரசியல் களம் கிடையாது. தெரியாது அப்ப கிடையாது. அப்போ Facebook, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற ட்விட்டர் போன்ற எந்த ஒரு வலைத்தளங்களும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த ஃப்ரேமிங் பண்றீங்க அப்படின்னா அது உடனடியா என்ன பண்ணுவாங்கன்னா ரிவீட் அடிச்சிருவாங்க. காரணம் என்ன, நீங்க ஃப்ரேம் பண்ற மாதிரிதான் ஆரம்பத்துல அந்த ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ்ல இருந்தவதான் அதை ஒரு எல்லாருமே. ஆமா நீ என்ன செய்யற, நீ என்ன பண்ண போற அப்படின்றது அவருக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். நீ எப்படி வச்சிருக்கியோ அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அவங்களும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நீ எப்படி ஒரு ஐட்டிங் வச்சிருக்கியோ அவங்களும் ஒரு பெரிய அதோட தாண்டி ஐட்டிங் வச்சிருக்காங்க. நீ ஒரு வார்த்தையை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணா 100 வார்த்தையை ஸ்ப்ரெட் அவுட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிகளை வளர்ந்து நிக்குது. அதனால என்ன செய்ய முடியாது, இந்த நரேட்டிவ் வந்து ஒருபோதும் எடுபடாது. தமிழகத்துல பழைய கால டெக்னிக்ங்க, அதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக் நீங்க கையில எடுத்துட்டு வந்து ஃப்ரேமிங் பண்ண ஒண்ணும் கிடையாதுங்க. தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு மலர் தூவி என்ன பண்ணிருக்காரு, மரியாதை செலுத்திருக்காரு. சரி, அந்த போட்டோவை என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அவருடைய ஃபேஸை மட்டும் க்ளோஸ் அப்ல கட் பண்ணி ஃபுல் போதையில விஜய் இருக்காருன்னு சொல்லி போடுறாங்க பதிவு. ரொம்ப ஒரு சில்லறத்தனமான அரசியல். அதாவது பர்சனலா வந்து எப்படி எல்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ அதைத்தான் தொடர்ந்து காமராஜர் விஷயத்துல நான் திமுக காரன், அவர் வந்து ஒரு சிகரெட் இப்படி குடிப்பாரு, இப்படி வச்சு குடிப்பாருன்னு ஒருத்தன் பேசுறான். என்ன சொல்றது அதனாலதான் காங்கிரஸ்காரங்க குதிச்சு எழுந்தார்கள். சில பேர் வந்து இதை வந்து அதுக்கு ஒரு டாக்குமெண்டா என்கிட்ட இருக்கு அப்படின்னு கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய வீடியோவை முற்றுகையிட்டாங்க. சிவாவுடைய வீடியோ முற்றுகையிட்டாங்க. அவர் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு மாபெரும் மனிதர், மகத்தான தலைவர், பச்சை தமிழன் சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் வந்து சிகரெட் குடிச்சாரு, அப்படி கொலா குடிச்சாரு அப்படின்னு ஒரு திமுக கார் வந்து பேசுறாரு ஓபன் ஸ்டேட்மெண்டா. அது எவ்வளவு பெரிய இதைத்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தோம்னா மறைந்த காமராஜருக்கே இன்னைக்கு பேசுறான் அப்படின்னா விஜய் சும்மா விடுவாங்க. அதைத்தான் சொல்றேன். இதெல்லாமே சமூக வலைத்தளங்கள் இல்லாத காலத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு டெக்னிக். ஆமா, ஏன்னா நீ ஒரு அவதூறு பரப்பிட்ட அப்படின்னா அந்த அவதூறு ப்ரூஃப் பண்றதுக்கு பல காலங்கள் எடுக்கும். ஏன்னா வந்து இந்த ஊடகங்கள் வந்து கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா காலகட்டம். நீங்க ஒரு அவதூறு பரப்புறீங்க அப்படின்னா அந்த அவதூறுக்கு பதிலடி ரிப்பீட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. பதிலடி இருக்கு, நீ பொய்யா உண்மையான்றதை கண்டுபிடிச்சிருவேன். அதனால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சோ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விடயத்தை நம்ம முக்கியமா விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போய்க்கிருக்காரு. இப்ப தெரியுமா?
தெரியாதா? அவரும் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. விஜய் அவர்களும் தற்பொழுது பிரச்சாரத்தை தொடங்க போகின்றார். செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்க போறாரு. ஆனா இந்த 2 பிரச்சாரங்கள்ல இங்க விஜய் அவருடைய பிரச்சாரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு? விஜய் பார்த்தோம்னா நான் தான் தமிழகத்தின் முதன்மை கட்சி என்கின்றத பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு. மாற்று சக்தி கிடையாது, முதன்மை சக்தின்னு இருக்கிறார். இதை பிரகடனப்படுத்துறாரு விஜய் அவர்கள். அடுத்து 2024 தமிழக கட்சிகளாம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாரு. 2வது மக்கள் செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 1.5 கோடி பேர் ஆன்லைன்ல ஓட்டு உள்ளவரு தங்களை ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி இந்த இயக்கத்துல சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் உளவுத்துறை சொல்லுகிறது. அப்படி இருக்கிற பொழுது பார்த்தோம்னா மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிகிற பொழுது ஒட்டுமொத்த வெகுஜன மக்களும் விஜய் ஆதரிக்கிற நிலை ஏற்படும். திமுகவை சார்ந்தவரும் சரி, அதிமுகவை சார்ந்தவரும் சரி, ஏன் இவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் விஜய் பின்னால் திரளுகிற போது ஏன் நாம் விஜய்க்காக ஒரு வாய்ப்பு தரக்கூடாது, இந்த ஒரு வாய்ப்பு தரக்கூடாதுன்ற இந்த கொஸ்டின் மக்கள்கிட்ட எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒடுக்குமுறை. அதனாலதான் பார்த்தோம்னா அதே நேரத்துல ஏன் போக்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கல்ல தெரியுமா? இந்த மீடியா, சோசியல் மீடியா அதெல்லாம் ஏன் போக்கஸ் பண்றாங்க தெரியுமா? விஜய போக்கஸ் பண்ணா அவங்களுக்கு அந்த ரேட்டு சொல்லுவாங்களே, டிஆர்பி ரேட்டிங் ஏறும், அவங்களுக்கு பைசா நிறைய கிடைக்கும். அதாவது தலைவா, எங்க பொட்டன்ஷியல் இருக்குதோ அங்கதான் போவாங்க. ஆமா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அவர் ஒரு ஸ்பீச் பேசாரு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீச்சை பொதுமக்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? திமுக காரங்களே பார்க்க மாட்டாங்க. அதான் நிதர்சனமா உண்மை. இதுவே விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் பேசாரு அப்படின்னா அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத உற்று நோக்குவதற்கு இங்க ஆட்கள் இருக்காங்க. வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப எங்க பொட்டன்ஷியல் இருக்குதோ அங்கதானே போக்கஸ் பண்ணுவாங்க. எங்க பொட்டன்ஷியல் இருக்கிறதோ, எங்க மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, எங்கள் மக்கள் ஆதிக்கம் இருக்கிறதோ, எந்த மக்கள் தலைவரை விரும்புகிறாரோ அந்த தலைவர் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார், எந்த கருத்தை முன்னிறுத்துகிறார், இந்த கருத்து மக்களுக்கு சாதகமானதா பாதகமானதா என்பதை ஆவலோடு தமிழக மக்கள் விஜயோடைய அந்த கருத்தியலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால விஜய் அவர்கள் சம்பந்தமான செய்திகள் தானே பெரிய பேசு பொருளா மாறும். ஆமா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இது போய்க்கிருக்காரு, பிரச்சாரத்துக்கு போய்க்கிருக்காரு, மக்களை போய் சந்திச்சுக்கிருக்காரு. ஆனா பெரிய லெவல்ல பேசு பொருளாக மாறவில்லை. ஆனா விஜய் இன்னும் போகவே ஆரம்பிக்கல. ஆனா 2-3 நாட்களாக ஒட்டுமொத்த மீடியாக்களுமே ஆக்கிரமிச்சு வச்சுட்டாரு. ஒட்டுமொத்த மீடியாக்களையும் பிடிச்சிட்டாப்ல, விஜய் அவர்கள் பிடிச்சிட்டாரு. சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த விஜய் கட்சியை சார்ந்த மீடியாக்கள் எல்லாருமே விஜய் அதிகமா போக்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம இதுல சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் இந்த மீடியா வெளிச்சத்தை இந்த மக்களுக்கான வெளிச்சமாக பயன்படுத்தியே தீர வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமா பேசணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமைகள் பேசணும். சோ போதாமைகள் பேசுவதன் மூலமாக ஒட்டுமொத்த மீடியாக்களுமே உங்களுடைய செய்திகளை மக்கள் மன்றத்துல கன்வே பண்ணுவாங்க. அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு டிபேட்டுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயருடைய கட்சிக்கு பலம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டாங்க. சூப்பர் வாய்ப்பு விஜய்க்கு. இருக்கிற திமுகவுக்கு இருக்கிற காலத்துல ஏதாவது அவங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் மூலமா தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் அந்த டிமாண்டா, அந்த கோரிக்கையை பகிரங்கமா பேசினார்னா கண்டிப்பா ஏதாவது இந்த மக்களுடைய பிரச்சனைகள் பெரிய அளவில் விவாதிக்கப்படும். சோ அதனால நாளைய தினம் செப்டம்பர் 13ஆம் தேதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு. அங்க என்னென்ன தூக்கி போட்டு கொளுத்த போறாருன்னு தெரியல. என்ன கொளுத்துறாரோ அது சம்பந்தமா நம்ம டீகோடிங் பண்ணுவோம். மத்தவங்க எப்படி வேணா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டு போகட்டும், சும்மா ராவா விமர்சனம் பண்ணிட்டு போகட்டும், குழாயில தண்ணி வரலன்னு சொல்லி கிக்கி பிக்கி பண்ணிட்டு திரியிட்டோம், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் பேசுகின்ற அந்த ஒரு விடயத்தை வச்சு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம பேச முடியுமா, வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமா, அதிகார வர்க்கங்களை தோல் உரிக்க முடியுமா அப்படின்றத நாம தோல் உரிப்போம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.